அப்பா மீ துதிக்கிறேன் ராஜா. ஹalleluya. என் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இதுக்கு பிரயாசப்பட்டு ஜெபித்த மக்களை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே மீ துதிக்கிறேன். ஹalleluya. வானம் திறக்கப்பட்டு தேவ தூதலோடு நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு குற்றம் குறைகள் இருந்தால் எங்களை நீர் ஒரு விசை மன்னிக்க முடியாது. செபிக்கிறப்பா, உங்க ரத்தமானது எங்களை கழுவி சுத்திகரித்திரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இதுல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பொறுப்பெடுக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நான் உடைய கரத்துல ஒப்படுகிறேன். கர்த்தர் தேவனாய கர்த்தர் அதில் நீர் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறேன்ப்பா. இந்த வேளையில கூட அந்த யோனாவை குறித்து தான் நானும் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஹalleluya. ஹalleluya. யோனாவுடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லியிருக்காரு. ஹalleluya. நீ நினைவுக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஹalleluya, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு ஹalleluya ஹalleluya சந்தோஷமாக இருந்தலான்னு போனான். ஹalleluya. ஆனாலும் கப்பல்ல என்ன செஞ்சான்? ஹalleluya கடலுக்குள்ள தள்ளப்பட்டான். நம்மளும் அதே போல தான். அவருடைய சித்தம் இல்லாததுக்கு தான் நம்ம அலைந்து திரிந்து இருப்போம். ஹalleluya. அவர் சித்தத்தின்படி ஹalleluya ஓடும் பொழுது நம்ம அலைந்து திரிவதில்லை. ஹalleluya. ஹalleluya. முதல்ல நம்ம அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஹalleluya. வாழ்க்கையில எதை இழந்தாலும் அவரை நம்ம இழந்துடக்கூடாது. ஹalleluya. அந்த ரட்சிப்பை நம்ம ஹalleluya பிசாசுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியாது. ஹalleluya. எதை இழந்தாலும் அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே, நான் உமக்காக நம்ம சொல்லலாம். எஸ்ஸப்பா, நான் என்னால உமக்கு ஒண்ணுமே நான் தர முடியாது, என்னால எதையுமே தர முடியாதப்பா. ஆனா அந்த ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாது, அந்த பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிங்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. முத நம்ம ஆத்மாவை நம்ம நினைக்கணும். ஹல்லேலூயா. இன்று நம்ம ஆத்மா மரித்தா என் ஆத்மா எங்க போகுது? நம்ம நினைக்கும் இந்த புலகத்துல சொத்து சுகம் பணம் ஆசிதி நகை நட்டு இதுதான் நம்ம முக்கியம் கொடுத்து கொண்டு இருக்கோம். நம்ம சரீரத்துக்கு முக்கியம் கொடுக்கதே கிடையாது. ஹல்லேலூயா. இன்று என் ஆத்மா பிரியும். ஹல்லேலூயா. அப்போ என் ஆத்மா சாகாது, என் சரீரம் அழியும். என் சரீரம் என் மரணத்துக்கு வந்த பிறகு என்னை கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா நான் கரெக்டா இருந்தா என் ஆத்மா பரலோகம் போகும். அங்கே நம்மளுக்கு ரெண்டே வழிதான், ஒண்ணு நரகம், ஒண்ணு பரலோகம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமா இருக்கதை போல நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தமா வாழுங்க. ஹல்லேலூயா. யாரும் நீதிமான் கிடையாது. ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னிப்பீரா, ஒரு விஷயம் என்னை மன்னிப்பீராப்பா. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் வாலிபன் நாட்கள்ல கூட நான் பீடி சுத்தி கொண்டு இருக்கும் பொழுது பரப்பாடி ஐயா பாஸ்டர் ராஜா பாஸ்டர் அவங்க மைக்க பிடிச்சிட்டு இந்த ராணி வீட்டுக்கிட்ட முன்னாடி பேசுறாரு. நான் அவரை குறை சொன்னேன். ஹல்லேலூயா. வீட்டில் சவுண்டை பாஸ்டா வச்சு விட்டேன். ஹல்லேலூயா. டேப்பரை அடியாதான் வச்சு பீடி சுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பவும் நான் மன்னிப்பு கேட்பேன். எந்த பாஸ்டர் நான் குறை சொன்னனோ அவங்க கிட்டே போய் நான் என்ன செஞ்சேன்? ஹல்லேலூயா. ஒப்பரவாவி வாலிப நாட்கள்ல நடந்தது. வாலிப நாட்களை ஒரு 20-21 வயசுல நடந்தது. 20-25 வருஷத்துக்கு பின்னாடி அதை இப்போ கூட நான் நினைப்பேன். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் மணிகிறோம். அந்த ராஜா அவர் ஒரு பரிசுத்தவார், அவரு ஒரு கல்யாணம் முடியாத ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு விரோதமா நான் சவுண்டை கூட்டி வைத்து ஆண்டவரே கிறுக்குமாதி புலம்பிக் கொண்டு நம்மளை கெடுத்து கொண்டு இந்த கூட்டம் ஒயாம வந்துருதாரே இவர் என் இருத்துல சொன்ன நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு கிறுக்கிய போல ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் பொழுது இயேசு பெரியவர், அவரை தேடுங்க. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னையும் மன்னியும். அவரே போல என்னையும் வெண்வஸ்திரம் தரிக்க வச்சிருக்கிறீரே, பரிசுத்தவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுக்கு விசுவாசம் வேணும். இன்னொரு சாட்சி கூட நான் சொல்றேன். இன்னைக்கு ராட்சி மாதிரி வந்திருக்கா. நான் 12 மணியில இருந்து நான் செஞ்ச அற்புதத்தை சொல்லக்கூடாது நினைப்பேன். அவ வந்தனால நான் சொல்றேன். நான் 12 மணியில இருந்து நான் 1 மணி நேரம் நான் ஜெப நேரம். அப்போ அந்த 1 மணி நேரம் நான் செவித்து கொண்டு அந்த ஜெபத்தை ஆமேன் என்று முடிக்கும் பொழுது இக்காணி என்னை தட்டுனா. அந்தால எதுக்காக தெரியலையே அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு எனக்கு கொஞ்சம் விக்ஸு தாங்க காணா.
அல்லேலூயா. என் பிள்ளை காய்ச்சல் சொரத்தில் அந்த ஆளு கிடக்கு, கொஞ்சம் விக்ஸ் தாங்கக்கா. ஆனா அந்த ஆள் நான் சொன்னேன், எஸ்ஸப்பா இது உங்க இவ்வளவு தீர்வும் இந்த கரம் உங்க கரம் தான் நான் ஜெபித்து கொண்டதே, நீர் இதுல கிட ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? அவ தலைவலிக்கு தான் கேட்டா. அப்படி நான் சரி டப்பாயோட இந்த கையை வச்சு கொண்டு கொடுத்தேன். அல்லேலூயா. அது என்ன செஞ்சிருக்கு? விடுதலை இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த பிறகு அத்தைக்கு ஓடி வந்தா. நான் சும்மா சமையல் கிட்ட வேலை செஞ்சேன். நான் அன்னைக்கு கிருபக்குள்ள இருந்தேன். அது உடனே உன் பிள்ளைக்கு விடுதலை, இது எனக்கு தெரியலையே, ஆனா நான் தாரேன். அல்லேலூயா. நம்ம அவரோட இருக்கிற பாத்திரம். என்னைக்குமே ஊழியக்காரங்களை குறை சொல்லவே கூடாது. அது ஆண்டவருடைய கணக்கு. அல்ல என்னைக்கும் என் தகப்பன் ராஜா பாஸ்டருக்காக நான் நன்றி சொல்கிறேன். போற விடங்களாம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லா சபையிலும் வடிவாழ்புரத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கு. அல்லேலூயா. அங்க போய் பாருங்க மகிமைய, அங்க போய் பாருங்க அவர் கிருபைய. அல்லேலூயா. மகிமை நிறைந்தவன். இந்த நாட்களை ஜனங்கள் எங்கேயோ விடுதாங்க. ஆதியில என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் விடுதலை கொடுக்காம இருந்தாரா? ஆசீர்வாதமா இருந்தாரா? இப்ப அந்த விசுவாசம் இல்ல, அதை விட மேலாக இருக்கிறார். அதை விட மேலாக இருக்கிறார். நேத்து கூட சகோதரி வயலட்டக்கா சகோதரி பூதிக்கு தெரியும் சொன்னாங்களா சாட்சி. ஒருவேளை 6 மணி ஜெபம். நான் அது 7 மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணுவேன். 7 மணில இருந்து 8 மணி வரை. அப்போ அந்த 7 மணி ஜெபம் முடிக்க நேரத்துல என்னோட ஒரு போன் கால் வருது. பொன்னைக்கு கூட ராச்சிட்டு சொன்னேன், விசுவாசத்துக்காக சொன்னேன். இப்பவும் நான் ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துக்கு சொன்னேன். அப்போ 7 மணில இருந்து 8 மணி வரை ஜெபத்துல 8 மணி முடிய போது ஒரு போன் கால் வருது. அப்போ அந்த சகோதரி சொன்னா, நேத்து அவங்க தான் சொன்னாங்க, அதை தான் சாட்சி சொல்லுவேன். பயிலிட்டக்கா. அப்போ பாருங்க, எம்மா அக்கா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எதுக்காகனே? அப்போ என் கணவருக்கு கண்ணுல சுவர் அதனால கண்ணுக்குள்ள கட்டி உருவாவி, கட்டி ஆபரேஷன் கண்ணுல பண்ணாதான் அது எடுக்க முடியும். நீ ஏன் அப்படி விசுவாசிக்கா? நான் அந்த கிருபைகளை பேசுறேன். நீ ஏன் விசுவாசிக்கிறா? ஆண்டவர் கட்டி மறைச்சு போக முடியாதா? இல்லக்கா ஸ்கேன்ல ருப்பட்டு கட்டினி ருப்பேட்டே கட்டியா வந்தாலும் இனி ஆபரேஷன் பண்ண போச்சுல அவங்க எடுப்பாங்க. அதுல இல்லே நீ வரும். நீ விசுவாசிக்கியா? சரிக்கா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா அது பழையபடி அவ காட்டிட்டு தான் சொன்னான். ஆனா அதே பதி 2ஆம் திருப்பு போச்சுல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்கும் பொழுது கட்டி இல்லை, ஆபரேஷன் பண்ணல. அல்லேலூயா. இப்படி நான் வெளியே போன சொல்ற சாட்சி நிறைய சொல்லலாம். எனக்கு நான் செவித்தையும் காண்ட அற்புதம் நடத்தல் சொல்லக்கூடாது. ஆராதனையில என் ஆண்டவர் என்ன செய்யணும்? அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆதியில முத தொடங்குனதும் இதே முத்துலட்சுமி, நான் இந்த அகிலா 3 பேர் தான் அந்த ஊழியத்தை தொடங்கணும். அல்லேலூயா. அஸ்திபாரம் போட்டோம். இன்னைக்கு இருக்கிறாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க. அப்படிதான் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டேன். இனிமே அவங்க ஆத்மாவை தான் அவங்க பாதுகாக்கணும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்ப அவங்கள தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் ஓடினாலும் அந்த ஆத்மா ஓடல. அல்லேலூயா. அப்ப அது நரகம் போகாது. அல்லேலூயா. தேர்ந்தெடுத்திருக்கிறார். யாரும் பரிசுத்தவான் இல்லை. நம்ம உண்மையுள்ள ஆராதனை ஆராதிச்சா, நம்ம பரிசுத்த உள்ளத்தோட ஆராதிச்சா. எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு. அல்ல, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும். என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். இந்த நாட்களில் நீங்க திறந்த வாசலை காண போறீங்க. எப்படின்னா ஒரு வசனத்தை கை கொண்டபடியா திறந்த வாசல்ல சொல்லுதோம். யாரெல்லாம் அவர் வசனத்தை கை கொள்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் திறந்த வாசல் வைப்பார். அல்லேலூயா. போன்ல கூட ஒரு அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மகன் என்னோட செவித்தான். இப்போ ஒரு வாரம் இருக்கும். அப்போ ஆண்டவர், நான் பாட்டை படிக்க அந்த மகனுக்கு, அவன் எனக்கு செவிக்கிற சௌகரிப்பு, நான் செவம் பண்ண எப்படி படிக்கிறேன் நான். அப்போ எனக்கு ஆண்டவர் படிக்காரு. ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரியதில் எனக்கு தாராரு. அந்த பாட்டை செவம் பண்ணாமே படிச்சாச்சு. செவம் பண்ணாம பாட்டை முடிச்சுட்டு கேட்க எப்போ என்ன நல்லாயிற்று. அன்னைக்கு என்னொரு மகளுக்கு அல்லேலூயா, என்னால மண்டை குழப்பம் தாங்க முடியல, ஒரு கோல் வந்துச்சு. அல்லேலூயா. அதே எப்படின்னா, அல்லேலூயா, உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கேன், மகனே உன் படையில் நான் இருப்பேன்,
என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் கண்ணீரே தொடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். மகனே உன் கண்ணீரே நான் தொடைத்து விட்டேன், உன் காயங்கள் ஆற்றி விட்டேன். உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். பயப்படாதே சிறுமந்தையே, நான் தங்கோ நங்கோரமே. நீ பயப்படாதே சிறுமந்தையே, நான் தங்கோ நங்கோரமே. உன் பரிகாரி நான் தானே, உன் பரிகாரி நான் தானே. உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ. சொல்லுமா விசுவாசத்தோட என் படையில் சொல்லுங்க. என் படையில் நீர் இருக்கீர், உன் உள்ளங்கையில் நான். சொல்லுங்க பாப்போம். என் படையில் நீர் இருக்கீர், என் உள்ளங்கையில் நான் இருப்பேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன், உன் காயத்தை. எப்பேற்பட்ட காயம், எந்த இடத்துல நீ காயப்பட்டா, எந்த இடத்துல அவமானப்பட்டா, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டா, எந்த இடத்துல தூசிக்கப்பட்டா, ஒரு பலவீனத்துல தூசிக்கப்பட்டாயா? அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை வெளிப்படுது. எந்த இடத்துல அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டதோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார். உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். மகளே உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன், உன் காயத்தை. அவள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் இந்த பாட்டு மூலம் 2 அற்புதம் நடந்துச்சு. கரெக்டா 1 மணிக்கு போனால் வந்து கர்த்தர் இந்த நாட்கள் எத்தனை விசுவாசிங்க ஆவிக்குரிய படகுல இருக்கிறார், ஆசீர்வாத படகுல இருக்கிறார். அவர் வசனத்தை கை கொண்டா எப்பேற்பட்ட மந்திரமாய் இருந்தாலும் இயேசுவுக்கு விரோதமாய் எழுப்புதல் எல்லா கிரிகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்லும் இல்லை. ஆமென். அவர் உன் படகுல இருக்கிறார், உன் படகுல தான் இருக்கிறார். எந்த படகுல விசுவாசிக்க அந்த படகுல இருப்பார். ஆவிக்குரிய ஊழியத்துல விசுவாசிக்கிற ஊழிய படகுல இருப்பார். எனக்கு ஊழிய படகுல பேசினார், உங்களுக்கு ஆசீர்வாத படகுல இருப்பாரே. அவர் சொன்னாரு, என்னம்மா வாங்கிட்ட நான் இருக்கேன், என் உள்ளங்கையில நீ இருக்கிறார். அப்படி பாட்டா நான் படிக்கிறேன். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது ராகத்தை பார்க்கணும் போய் எனக்கு தெரியல. உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். எவ்வளவு ஒரு பாக்கியம். இனி உங்க தொழில இருக்க போகிறார், உங்க பிள்ளை படிப்புல இருக்க போகிறார். மந்திரத்துக்கு பயமே இல்லை, பலவீனத்துக்கு பயமே இல்லை. அவரை மட்டும் அண்டிக் கொள்ளணும். அப்புறம் கேட்கறது ஒண்ணுதான். நாம் பரிசு வெள்ளியோ பொன்னமோ காணிக்கையோ பால் சொத்தோ எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தான் சொல்லாரு, எத்தனை பத்திரம் ஓட்டுகளை இருக்கு. அல்லேலூயா. நீ மரணத்துக்கு ஜீவன் போகும்போது ஒரு பத்திரம் உன்னையால கொண்டு போக முடியுமா? எத்தனை ஏமாத்தி திருடி வாங்கி பத்திரத்தை வீட்டுல கொண்டு வைக்கிறோம், அநேகரை கொள்ளையடித்து கொண்டு வைக்கிறோம். ஆனா உன் மரணம் வருதே, உன் மரணத்துல ஒரு சொண்டு நிலத்துக்காக கண்ணீரை வடிக்கிறோம். எதை கொண்டு போக போறோம்? அல்லேலூயா. மரணம் வந்த பிறகு பாருங்க, ஒண்ணுமே கொண்டு போதல. அங்க ஒரு பத்திரத்தை காட்டுவாங்களா? அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர். இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே.
ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறார், அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வேதியா இருந்தாலும் என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும். ஆமென். சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும், தெரிந்து கொள் மனமே. சீடராவன் தானே, சீடராவன் தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கலக்கும் ஏன் மனமே. பாடுகள் சாதித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடுகள் சாதித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. அல்லேலூயா. நம்ம அப்படியே ஆராதிப்போமா? ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்க போறேன். ஆண்டவரே, என் குறைகள் குற்றங்கள் இருந்தா ஒரு விஷயம் என்னை மன்னித்திரும். இந்த வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே நீரை தொட்டுறணும். ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை ஆராதனை முடியதுக்குள்ள என்னுடைய கடன் பிரச்சனை மாறிடணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமா செய்த மாந்திர சூனியங்கள் அழிக்கப்படணும். ஆண்டவரே, என் பிள்ளை படிப்புக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்க கிரிகள் அழிக்கப்படணும். நான் ஆராதனை வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு சந்தோஷமா போகணும். என்னை தொட்டுருவீரப்பா. ஒரு சொட்டு ரத்தம் உளுந்தா போதும் நம்மளுக்கு விடுதலை. அல்லேலூயா. அவர் கரத்தை வச்சா விடுதலை, அவர் தழும்புல கரத்தை வச்சா போதும். ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்கு எங்கேயுமே தேடி போக வேண்டாம். அல்லேலூயா. எதை தொட்டாலும் இனி உங்களுக்கு விசுவாசத்தோட சொல்லுங்க, நீங்க எதை தொட்டாலும் நீங்க விதைத்ததுக்கு வெற்ற பலனை காண போறீங்க. ஆகாரத்துல போட்டா சில நாள் கழித்து ஒரு அறுவடை, அப்படித்தானே? நீங்க எவ்வளவு விதைச்சிருக்கிறீங்களோ, அவருக்காக எவ்வளவு விதைச்சிருக்கீங்களோ அது அறுவடையை காண போறீங்க. நீங்க நல்ல நிலத்துல விதைச்ச விதையா இருந்தா அந்த கோதுமை மணியை பார்க்க போறீங்க, அந்த கோதுமை மணியை பார்க்க போறீங்க, அந்த திறந்த வாசலை காண போறீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பலம் கொண்டு திடனமானதாயிரு. மோசேயோட இருந்ததை ஒன்னோட இருக்கிறேன் பாருங்க. நாட்களை விதைப்பு காலம் வரும். ஆண்டவர் சொல்லுவாங்க, அநேக சில பேர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை சொல்லுவாங்க. அதே போல ஆவிக்கிற ஜீவித்துல ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளையும் கணவருக்காக செவித்தேன், ஒவ்வொரு நாளையும் பிள்ளைக்காக செவித்தேன், ஒவ்வொரு நாளையும் விவசாயத்துக்காக செவித்தேன், ஒவ்வொரு நாளையும் கட்டத்துக்காக செவித்தேன், ஒவ்வொரு நாளையும் சம்பளம் கூடாதான்னு செவித்தேன், ஒவ்வொரு நாளையும் எனக்கு சொந்த வீடு கிடைக்காதுன்னு செவித்தேன். ஆன்லைன் பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளை, வீடில்லாம தவிக்கிறீர்களோ, வீடில்லாம தவிக்கிறீர்களோ, கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் கண்கள் காண உனக்கு வீட்டை அந்த அறுவடையை காண்ற நாள் நெருங்கி விட்டது. உன் சொந்த கண்களை காணும். அல்லேலூயா. அந்நிய கண்கள் இல்ல, உன் சொந்த கண்களை காணும். ஆமென் ராஜா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. அன்னாளை போல கண்ணீர் வடித்திருப்போம். அன்னாள் ஒவ்வொரு நாளும் வந்து ஆலயத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரோம், ஆண்டவரே இந்த குழந்தை எனக்கு தந்தா நான் உங்க சமூகத்துக்கு கொடுத்துருவேன் பாடி செவித்ததுண்டு. ஆனா ஏற்ற வேலை வந்தது, அன்னாள் வந்து செவித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அன்னாள்களை கண்ணீரை துடைத்து அன்று அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். உடன்படிக்கை பண்ணி வேண்டிச்சே போறா. நீ என்ன உடன்படிக்கை பண்ண போறா? நீ என்ன உடன்படிக்கை பண்ண போறா? உன் விதையை அறுவடை காண போறாயே, உன் கண்கள் காண போகுதே. நீ எதை தொட்டாலும் அதுல ஹல்லேலூயா அது விசாலமாக்க போகிறாரே. நீ என்ன கொடுத்து வேங்க போகிறா? எதை கொடுத்து அவர்கிட்ட வேங்க போகிறா? எதை கொடுக்க போகிறா? அவருக்காக உடன்படிக்கை எதை பண்ண போகிறா? நான் உமக்காக வாழைப்பறி சொல்றாயா? உமக்காக நான் திறப்புல நிற்க போறேன் சொல்றாயா? நான் உமக்காக கண்ணீரை வடிக்க போறேன். அல்லேலூயா. அந்த மரியாள் நல்ல பங்கை எடுத்ததை போல, கிருபை பெற்றவளே நீ சொன்னதை போல, அவருடைய கிருபை உனக்கு வேணுமா? அவருடைய கிருபை உனக்கு வேணுமா? அவருடைய மகிமை உனக்கு வேணுமா? அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் உனக்கு வேணுமா? பூமியில உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தருவார். பூமியில உள்ள ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தருவார். அவர் உங்களுக்கு கூட்டி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். அர்சல நான் பரிசுத்தர். அதனால் நீங்க பரிசுத்த உள்ளத்தோட என்ன செய்யுங்க? ஆராதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு கூறுவே
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஆர்வமாய் உம்மை மோளே உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மோளே பலத்தோடு அன்பு கோருவேன். ஓ ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை மோளே உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மோளே பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஓ எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை மோளே உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மோளே பலத்தோடு அன்பு கோருவேன். ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை மோளே உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மோளே பலத்தோடு அன்பு கோருவேன். ஓ ஆராதனை 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 அன்பு கோருவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. தாயின் கருவிலே உங்களை எண்ணி ஆண்டு தேர்ந்தெடுத்திருப்பார். ஒரு தாயின் வயிற்றில் அநேக பிள்ளைகள் இருக்கும், ஆனால் அது ஒரு சில பிள்ளைகளை தாயின் கருவிலே அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியம் வரும். இயேசு என்னை ஆசீர்வதித்தால் போதும், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தால் போதும், எனக்கு அவர் மாத்திரம் போதும். சோதனை வந்ததை போல இருக்கும், பாடுகள் வந்ததை போல இருக்கும், பிரச்சனைகள் வந்ததை போல இருக்கும். ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அநேகர் கண்டு கொள்ளத்தக்க ஒரு அற்புதம். ஆமென். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளமா அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நம்மளுள்ள ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான் ரட்சித்திரை கிருபையா காத்திரை தயவினால், ரட்சித்திரை கிருபையா காத்திரை தயவினால், வீட்டீரை இரத்தத்தால் தூக்கீரி இரக்கத்தால், வீட்டீரை இரத்தத்தால் தூக்கீரி இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே
என் மேல் போற்றினீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம். ஓ ஆராதிப்பேனா 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 என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேனா என் ஆசை நாயகா இனிய மணவாளா. என் ஆசை நாயகா இனிய மணவாளா. எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ. எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே ஏக்கமே என் எண்ணமே. நித்தியம் எல்லாம் நோக்கி தொடர்வீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேனா 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 என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பே விசுவாசம். அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே. ஓ பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. அல்லவே எல்லாம் ஆசீர்வதித்தீரே. ஆசீர்வாதம் மழை பொழியட்டும். சுகம் கொடுக்கிறக்கான இறங்கட்டும். அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. என்னை குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. அல்லவே எல்லாம் ஆசீர்வதித்தீரே. அல்லவே எல்லாம் ஆசீர்வதித்தீரே. அல்லவே எல்லாம் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ. உம்மை மறப்பேனோ மறந்து போவேனோ. என்ன சொல்லி பாட்டிடுவே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. என்னை குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ. உம்மை மறப்பேனோ மறந்து போவேனோ. என்ன சொல்லி பாடிடுவே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம். ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. என்னில் எவ்வளவா அன்பு வைத்தீரே. அல்லேலூயா. நம்மளை தாயின் கருவிலே அவரை ஆராதிக்க அவரை தேடதுக்கு நம்மளை தெரிந்து கெடுத்தபடியா அவருக்கு நன்றி செல்வமா. ஆமென். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் இன்று நடக்குதே. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இங்கு நடக்குது. பேய்கள் ஓடுது. நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது. பேய்கள் அல்லேலூயா. பேய்கள் ஓடுது. நோய்கள் தேறுது. பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் போகிறது. நோய்கள் தேறுது. பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சோனியோ செய்வனை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்திடுவார். மந்திர சோனியோ செய்வனை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல்
சுகமாக்க போகிறார். அவர் சுகம் தர போகிறார். உங்களை தொட்ட போகிறார். உங்களை தொட்டு அனுப்ப போகிறார். அவர் தொட்ட விடுதலை. இயேசுவை நீ தொடங்கும் பொழுது, இயேசுவை நீ தொடங்கும் பொழுது அந்த வேதியை வேரோட பிடுங்கி போடுவார். அந்த கட்டத்தை வேரோட பிடுங்கி போடுவார். தரித்திரத்தை வேரோட பிடுங்க போகிறார். இன்று உன் தரித்திரம் வேரோட பிடுங்கப்படவு. இன்று உன் வேதி வேரோட பிடுங்க போது நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்கோராவை போல என் மேல் வந்த மாந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்கோராவை போல என் மேல் வந்த மாந்திடும். சலதி நேலசி வாடிய ஆமென். ஓ சலதீன் மேலசி வாடி தோய தேவ பலதீன் மேல் பலனடைய என் அவர் உங்களுக்குள்ள அசைவாடணும். அவர் உங்களுக்குள்ள உலவாடுனதான் என் மேல் அசைவாட மாட்டவரே, என் மேல் உலவாட மாட்டவரே. ஓ முழங்காலை முடக்கிய முழங்கால் அளவல்ல, முழங்காலை முடக்கிய ஓரி செல்லாளம் வேண்டுமே இடத்தை செல்லா என்னையை, ஓரி செல்லாளம் வேண்டுமே இடத்தை செல்லா என்னையை. பின்னக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பராவை போல என் மேல் வந்த மாந்திடும். அக்கி நீரதத்தீன் என்னை கொண்டு செல்லுமே, அக்கி நீரதத்தீன் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க, பரலோக ஆராதனை, பரிசுத்த ஆராதனை. ஓ அக்கி நீரதத்தீன் ஓ என்னை கொண்டு செல்லுமே, ஓ அக்கி நீரதத்தீன் ஓ என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, ஓ பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. ஓ அக்கி நீ அபிஷேகம் என்ன வேண்டாம் தெய்வமே, ஓ அக்கி நீ அபிஷேகம் என்ன வேண்டாம் தெய்வமே. ஓ என்னாலும் என் வாதி ஓ நிரம்பி வழிய செய்யுமே, ஓ என்னாள் என் வாதி நிரம்பி வழிய செய்யுமே. ஓ ராஜா அக்கி நீரதத்தீன் ஓ என்னை கண்டு செல்லவே. ஓ ராஜா நீ ராஜா அப்படி நாம மகிமை பண்ணப்பா. என்னுடைய ஆராதனையில ஓ என் தேவன் பிரியமா இருக்கணும். அக்கி நீரதத்தீன் என்னை கண்டு செல்லுமே, அக்கி நீரதத்தீன் ஓ என்னை கண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, ஓ பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. ஆமென். ஆமென். ஆண்டவரே எனக்கு ஒரு அக்கினியை அனுப்புங்கப்பா. எனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்க சத்துரு அவன் எறிந்து போகணும் ஆண்டவரே, தேடியும் காணாமே போகணும். ஆமென். ராஜா என் பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ. அப்பா இயேசு அப்பா எனக்குள் வாழும் அப்பா, அப்பா இயேசு அப்பா என் இதயத்தில் வாழும் இயேசு. இந்த தாவீது குமாரன் அந்த 10 மீறனுக்கு கூட சிலவையர் அப்பா எனக்குள்ள வந்துரும், என்னை தொட்டு விடாண்டவரே, என் வேதனை சமந்து கொள்ளாண்டவர், என் தரித்திரத்தை சமந்து கொள்ளாண்டவர், என் அவமானத்தை சமந்து கொள்ளாண்டவர். எத்தனை நாள் இந்த அவமானம் போதும் டேடி, போதும் டேடி, போதும் டேடி அவமானம், என் போதும் டேடி வலி, என் அல்லேலூயா விசுவாசத்தோட அல்லேலூயா கேட்கிறாரு பெற்றுக்கொள்வாரு. ஆண்டவரே இனி போதும்ப்பா, இனி போதும்ப்பா. ஆமென். என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ, என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ. அப்பா இயேசு அப்பா எனக்குள் வாழும் அப்பா. நான் துதரட்டு ஆராதிக்க துதர் பச பேசிடவே மணவட்டி சபையிலே மகிழ்ந்து
தொடுகிறது, கர்த்தருடைய கரம் தொடுகிறது. மணவாட்டியே நீ மகிழ்ந்து, நீ மகிழ்ந்து பாடு. உன் மணவாளன் இயேசு உன் அருகில நிற்கிறார். ஓ, இனி நீ தீங்கை காண மாட்டார். மணவாட்டியே நீ மகிழ்ந்து ஆற, மகிழ்ந்து அவரை நோக்கி கூடு. நான் மணவாட்டி ஆண்டவர், என்னுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமா? என் ராஜாதி ராஜாவை தொழுது கொள்ள வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், சுத்தம் உண்டு சுத்தமாக நீ சொன்னது. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்கிற வார்த்தை கற்கள், அது கோதுமை, அது கோதுமை. நீ விதைக்கிற விதை கோதுமை, நீ விதைக்கிற விதை ஓ சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நீ விதைக்கிற விதை ஓ காத்திருப்பு வீண் போகாது, உன் காத்திருப்பு வீண் போகாது, உன் கண்ணீர் வீண் போகாது. உன் துக்கம் மாறுகிறது மகளே, உன் துக்கம் மாறுகிறது மகளே, உன் துக்கம் மாறுகிறது மகளே, உன் துக்கம் மாறுகிறது. அவரால கூடாத காரியம் ஒன்றும், அவரால கூடாத காரியம் என் விசுவாசம் வேணும். அல்லேலூயா. என் தரித்திரம் போய்விட்டது, என் தரித்திரம் போய்விட்டது. ஏசு சமந்தா என் வேதி போய்விட்டது, என் வேதி போய்விட்டது. விசுவாசம், விசுவாசம். எப்பேற்பட்ட பலவினாலும் இயேசு கரம் தொடுகிறது, இயேசு கரம் தொடுகிறது, இயேசு கரம் தொடுகிறது, இயேசு கரம் தொடுகிறது. மந்திரம் அழிகிறது, செய்தி அழிகிறது, தரித்திரம் மறைகிறது, பலவீனம் நீங்குது, பலவீனம் நீங்குது. ஆமென், ஆமென். அவர் கரம் குறைவி போகவில்லை, அவர் உயிர் தெழுந்த வல்லமை மகிமை குறையவில்லை. அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். உன் அருகில நிற்கிற இயேசு, என் அருகில இயேசு நிற்கிறார். ஒரு விசுவாசம் இருக்குதா? ஆமென், ஆமென். இன்றே 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 கருத்தை தட்டு. இன்றே ராஜா விசுவாசத்தோட, விசுவாசத்தோட நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. விசுவாசத்தில் பாக்கியவதி, விசுவாசத்தில் பாக்கியவதி. ஆமென். நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனையில ராஜா அநேக வார்த்தைய கோதுமையா வச்சிருக்கீங்கப்பா. கர்த்தருடைய நாம் அதுல மகிமைப்பட்டு இந்த நாட்களில் நம்ம மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 24 நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே அமரும். சங்கீதம் 24 நம்ம மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 24. எல்லாரும் வாசிங்க. பூமியின் அது நிறைவும் உலகமும் அதில் குட்டிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக சாதித்தார். யார் கர்த்தருடைய பர்வத்திலே ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலை நிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாற்றில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே மகிமையின் ராஜா உட்பேசிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த வசனத்தை கர்த்தர் ஆமென் ஆமென் அங்கீகரிக்கிறார். ஆராதனையை அவர் அங்கீகரித்தார், பாடல் வேலை அங்கீகரித்தார், தொடக்க ஜெபத்தை அங்கீகரித்தார். என் வார்த்தையிலே அவர் அங்கீகரிக்க போற கிருபைக்காக நன்றி.